அதே 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தம் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த எச்சரிப்பு எதுக்காக? நான் எச்சரிப்பு பெற்றுக்கொள்றேன், பெறணும் இவ்வளவு நேரம் பேசணுமே, எதற்காக? வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. இதான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், குடும்பம் தான் கர்த்தருடையதான முதல் கான்செப்டாக இருந்துச்சு. கர்த்தர் படைக்கும் போது ஆதாமியும் ஏவாளையும் எப்படி படைக்கிறாரு? கணவன் மனைவியாக, ஒரு ஃபேமிலி. ஆண்டவர் அண்ணன் தங்கச்சியாவோ, அல்லது அக்கா தம்பியாகவோ, அல்லது அப்பா பொண்ணாகவோ, அம்மா பையனாகவோ படைக்காம என்ன படைக்கிறாரு? கணவன் மனைவியாக, ஃபேமிலியா படைக்கிறார். என்ன ரீசன்? இதுக்கு பின்னாடி தேவ திட்டம் நிறைய இருக்குது. அது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டி சபைக்கும் உள்ளதான கனெக்ஷன். அப்போ இதை ரட்சிக்கிறதா வெரி இம்பார்ட்டன்ட். சபையை ரட்சிக்கிறதா வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு. முதல்ல இந்த விஷயம் வேணும் எனக்கு. ரெண்டாவது, எனக்கு இந்த காரியம் தெரியணும். எது தெரியணும்? நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் சேர்ந்ததுதான் வருகையில பங்கு. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவது பங்கு அல்ல. நீங்கள் என்பது நீங்கள் அல்ல, உங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆளு. கணவனும் மனைவி எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு ஆளு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப நமக்குள்ள இருந்துதான் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ அதுக்கப்புறம் ஆபிரகாமின் வராது, ஈசாக்க பத்தி பைபிள் போயிடும். அதுக்கப்புறம் ஆபிரகாம் மரணம் மட்டும்தான் இருக்கும். ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடும். எப்ப ஈசாக்கு கிட்ட விட்டு யாக்கோப் புறப்பட்டு லேயால பார்க்க போனாரோ அதுக்கப்புறம் லேயாலுக்கு பின்னாடி பைபிள் போயிடும். ஈசாக்க பத்தி இருக்காது, ஈசாக்குடைய மரணம். அப்பனா என்ன அர்த்தம்? ஃபேமிலி தான் கர்த்தருடைய பிளான், மிக முக்கியமான ஒரு பிளான்ல இருக்கு. இப்போ எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது? என் குடும்பம் கண்டிப்பாக வருகையில் போகும், வரப்போகிற வருகையில் என் ஃபேமிலி போகும் அப்படிங்கிற எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது? எனக்கு ரொம்ப இந்த கடைசி காலத்துல நாங்க நிறைய இந்த மீட்டிங்ஸும் போறோம், அந்த மாதிரி யூத் மீட்டிங்ஸ் நடத்துறோம், அப்புறம் Q&A செக்ஷன்ஸ் நிறைய வைக்கிறோம். அதுல நிறைய பார்க்கும்போது உலகத்தார் குடும்பத்தை விட ஆவிக்குரிய குடும்பங்கள் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற இடத்தை யூஸ் பண்ணிக்க விரும்புறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள்ள இருந்த அந்த விஷன் இருக்குல்ல, நோவாக்குள்ள கர்த்தர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குல்ல, அது அப்படியே அவன் ஃபேமிலிக்குள்ள போயிடுச்சு. அதான் பிளஸ் பாயிண்ட். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா நீதிமானாக இருந்தார். இந்த தேவ எச்சரிப்பு பெற்றார். இவ்வளவு காரியம் இருக்கு நோவா கிட்ட. இது அப்படியே யாருக்கிட்ட போச்சு? பிள்ளைங்கிட்ட போச்சு. 100 வருஷம் அப்பா ஒரு பேழை கட்டுறாரு, போட் கட்டுறாரு. எதுக்குப்பா கட்டுறீங்க? பெரிய வெள்ளம் ஒண்ணு வரப்போகுது, உலகமே அழிய போகுது, நாம அதுல தப்பிக்க போறோம். இன்னைக்கு சொல்லி பாருங்க, நோவாவா அவங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க, உங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, நோவா சொல்றாரு அப்படி ஒண்ணு வரப்போகுது. இந்த விஷன் அவர் மனைவிக்குள்ள போகுது. அவர் சொன்னது எங்க போகுது? அவர் மனைவிக்குள்ள போகுது. அது மட்டுமல்ல, 3 பேரும் வாலிப பசங்க, கல்யாணமான பசங்க. நோவாவும் அவன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும். அவங்களுக்குள்ள இந்த விஷன் போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு உங்க விஷன் உங்க மனைவிக்குள்ளேயே போகாது, உங்க விஷன் உங்க கணவனுக்குள்ளேயே போகாது. அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே உங்க வாழ்நாள் முடிஞ்சிடும். அந்த அம்மா கிட்ட சொல்லி முடிக்கவோ அல்லது அதியா கிட்ட சொல்லி முடிக்கவோ உங்களுக்கு வாழ்நாளே முடிஞ்சிடும். எப்படி நிறைய பேர்ட்ட கேட்பேன், அந்த விஷனோட ஒத்து ஓடுற குடும்பங்கள் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா விஷனே இல்லாத ஆளை தூக்கிக்கிட்டு ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் விஷனை புரிய வச்சு, அவங்களுக்கு அந்த புரியாத ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இந்த ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன், இருக்கிறதுலயே மகா கஷ்டம். என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா வேற வழியே இல்லை. அதெல்லாம் நம்ம எங்கேயோ யோசிக்க வேண்டியது, கல்யாணம் ஆகும் போது யோசிக்க வேண்டிய விஷயம். நான் அதான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 1000 தடவை யோசிக்கலாம், கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. முடிஞ்சிருச்சு, வேலை ஓவர். இனி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் தான் பார்க்கணும். வண்டி வாங்குற வரைக்கும் எந்த வண்டி வாங்கலாம் நீங்க என்ன செய்யலாம் யோசிச்சு 1000 மாடலை நீங்க பார்க்கலாம். வாங்கிட்டீங்களா, இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்கத்துல போற வண்டி எப்பவுமே நமக்கு நல்லா தான் தெரியும், அது யூசுவல் தான். அந்த வண்டி எப்படி போகுது இல்ல, என்ன பண்றது? நமக்கு இந்த வண்டி தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதைத்தான் ஓட்டணும். கரகரன்னு சவுண்டு வருது, வேற வழி இல்லை, இதோட தான் வாழணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பைபிள்ல, இந்த சிங்கக்கபில சிங்கத்தின் வாயை கட்டினார்ல தூதன், கட்டினார் தானே சார். ஏன் இவர் தானியலை தூக்கி வெளியே விட்டு போக கூடாது?
எப்படி இருந்தாலும் ராஜா வந்து நாளைக்கு காலைல காப்பாற்ற போறாரு, இவரையும் காப்பாற்றணுங்கிற பிளான் பரலோகத்துக்கு வந்துருச்சு. இந்த சிங்கத்தை வாயை கட்டுறதுக்கு பதிலா பேசாம தானியேலை தூக்கி வெளியே விட்டு போயிட்டா வேலை முடிச்சா இல்லையா? இல்ல, நம்ம வியூல சொல்றேன், பிரச்சனை இருக்கா இல்ல? இப்ப இது சிங்கத்துல வந்து சிங்கவாயத்தை கட்டியாச்சு, தானியேலையும் அங்கேயே விட்டாச்சு. ஒரு நாள் நைட்டு முழுக்க இந்த சிங்கத்தோட அவர் என்ன செய்யணும்? வாழணும். இப்ப தானியேல் நிலைமை நினைச்சு பாருங்க. அது நல்ல சிங்கமா இருந்தா வாய் கட்ட வேணாம். இது நல்ல சிங்கம்லாம் இல்ல, அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்? வாயை கட்டிட்டான். இப்ப அந்த சிங்கம் தானியேலை நைட்டு முழுக்க எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்? யூஷுவல் தானே? எப்படி உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு, நம்மளால சாப்பிடவும் முடியல, பரலோகம் வாயை ஜாம் ஆக்கி விட்டு போயிருச்சு இல்லையா? இப்ப அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல சாப்பாடு, சாப்பிடவும் முடியல, இப்படியே உட்காந்து முறைச்சிட்டே இருக்கும். இப்ப தானியேல் நேருக்கு நேர் சிங்கத்தை பார்க்க கூட மாட்டாரு. அப்ப நீங்க ஓடுற ஓட்டத்துல முதல்ல உங்க விஷன் உங்க குடும்பத்துக்குள்ள போகுதா? அவங்கள ஆயத்தப்படுத்த இடத்துக்கு சபை இருக்குதா? உங்களால முடியுதா? அதானே இன்னைக்கு பிரச்சனை. ஒரு குடும்பத்தை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கே விஷனை கொண்டு போக முடியலையே. இன்னைக்கு கொண்டு போக பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இருக்கு. உங்க விஷன் உங்க ஃபேமிலிக்குள்ள போகவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் போக மாட்டேங்குது, 20 வருஷம் ஆனாலும் போக மாட்டேங்குது. பிரச்சனை போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நிலைமை இதுதான், விஷன் போக மாட்டேங்குது. சரி, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்கள் விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகுதா? இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரியதான டிராபேக் அதுதான். நிறைய ஆவிக்குரியவங்க அழுகுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்றாங்க, ஜென்சின்னு சொல்றான், என்னென்னமோ சொல்றான். நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு கோவம் வருது. சாட் ஜிபிடி கிட்ட பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிச்சுங்கிறான். இன்னைக்கு எப்படி இவனுக்குள்ள நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷனை கொண்டு போவீங்க? நிறைய சர்ச் இப்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனையே அங்கதான் போயிட்டு இருக்குது. எப்படி கொண்டு போறது? எப்படி இந்த விஷனை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகிறது? நீங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டா பிள்ளைங்க வருதா? இன்னைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்க வருதா? ஒண்ணு வரமாட்டேங்குது. அப்படியே கண்டிச்சு நம்ம கூப்பிட்டாலும் இங்க வந்து உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்குது. பாஸ்டர் செய்தி கொடுத்துருக்காரு, கீழே உட்காந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்குது. பெற்றோரால ஒண்ணுமே சொல்ல முடியல. மீறி கேட்டா குடும்பமே உடையிற அளவுக்கு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு விஷன் போகல. என்ன காரணம்? உங்களுக்குள்ள விஷன் ஏன் உங்க பிள்ளைக்குள்ள போக மாட்டேங்குது? அதை கொண்டு போக வேண்டியது பொறுப்பு உங்களது தானே. உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்குறது, இன்ஜினியர் ஆக்குறது, ஐஏஎஸ் ஆக்குறது, ஐபிஎஸ் ஆக்குறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அவனை மனுஷன் ஆக்கணும். முதல்ல கர்த்தர் கூட நிறுத்தணும். அவன் டாக்டரா நரகத்துக்கு போகிறதை விட சாதாரணமாய் படித்து பரலோகத்துக்கு போவது வாசி. இன்னைக்கு படிப்புன்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஃபேமிலிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸுக்கு அமைச்சிடறாங்க, நீட்டுக்கு படிக்கிறாங்க, அங்க போறாங்க. படிப்பு இல்லாட்டி எதிர்காலத்துல பிச்சை எடுப்பார். திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் இல்லாவிட்டால் தான் பிச்சை எடுப்பார்கள். அவர் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாய் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்துக்கு கர்த்தர் உயர்த்திட்டு போறாரு. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. உங்க பிள்ளைக்கு படிப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. உலகத்துல எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. ஆனா எல்லாமே ரெண்டாவது, கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். சபைக்கு கூட்டு வரதா ஃபர்ஸ்ட். அங்க கூட்டு வர மாட்டேங்கிறீங்க. அது கூட்டத்தை உட்கார பாருங்க. பிள்ளைகளை சர்ச்சை கூட்டு வரது பெற்றோர் கண்ட்ரோல்ல இல்லையாமா. எங்க நான் சொன்னா அவ கேட்கவே மாட்டேங்கிறா, வரவே மாட்டேங்கிறா. எங்க காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பைபிள் வாசிக்காட்டி சாப்பாடு போட மாட்டாங்க. நோ பிரேக்ஃபாஸ்ட், காஃபி கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளை கோச்சிக்கிட்டு போய் ஏதாவது பண்ணோம். அது பயமுத்துறதோட சரி. நீங்க பேப்பர்ல நடக்கிற 1-2 விஷயத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளை ஏதாவது பண்ணிக்குமா? ஒண்ணும் பண்ணாது. நீங்க ஸ்பிரிச்சுவலி பிள்ளைக்கு பேக்கப் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல ஜாம் பண்ணுங்க. பெற்றோர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பிள்ளையும் டிவி தான் பார்க்கும். பெற்றோர் உட்காந்து போன் பார்த்தா அதுவும் தான் பார்க்கும். நீங்க சீரியல் பாக்குறீங்க, அது கொரியன் சீரியல் பாக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க தமிழ் சீரியல் பாக்குறீங்க, உங்க பிள்ளைகள் என்ன பாக்குது? கொரியன் சீரியல் பாக்குது. அது வேற சொல்லுது, இப்ப நான் என்ன தமிழா பாக்குறேன், கொரியா தானே பாக்குறேன். ஏன்னா கொரியா பாவம் நல்ல பாவம், தமிழ் பாவம் தான் மோசமான பாவம். இன்னைக்கு இதுதான் குடும்பங்களுடைய நிலைமை. வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிழையை உண்டு பண்ணினான். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு கணவர் வேலைக்கு போறாரு, மனைவி வேலைக்கு போறாங்க, காலத்தின் கட்டாயம், பணம் பத்தல, குட். ஆனா இதெல்லாம் சம்பாரிச்சு யாருக்கு கொண்டு வரீங்க? 60 வயசு வரைக்கும் ஓடி வீடு போட்டு சம்பாரிச்சு நகை வாங்கி லேண்ட் வாங்கி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. 60 வயசு ஆகும் போது ஃபேமிலி இல்ல. பையன் சொல்றான் வெளிநாட்டுல இருந்து, எங்கிட்ட சொன்னான் ஒருத்தன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. போன் பண்றோம், வா இந்த மாதிரி அம்மாக்கு இப்படி ஆகி போச்சு. அவன் சொல்றான், அங்கிள் நான் வந்துட்டு போனா 2-3 லட்சம் செலவாகும் அங்கிள், நீங்க பேசாம ஒரு ஆன்லைன்ல அதை எடுத்து காட்டுங்க, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன்.
ஆன்லைன்ல பார்க்கலாம். எப்படி அந்த அந்த ஃபீலிங் அவனுக்கு இல்ல பாருங்களேன். அம்மா வந்து லாஸ்டா பார்க்கணும், நமக்கெல்லாம் அந்த கட்டி பிடிச்சி அழுவுறது அதெல்லாம் அவனுக்கு போயிருச்சு. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு இருக்குல்ல, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? நான் சொல்றேன், அதுல 50% பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் தான் காரணம். அவங்களுக்கு நீங்க எதை இம்பார்ட்டன்ஸா முதல் 25 வருஷம் கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த 25 வருஷம் அவங்ககிட்ட வேலை செய்யுது. நோவா 500வது வருஷத்துல தரிசனத்தை பெற்ற உடனே அடுத்த 100 வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை கொண்டு போயிட்டான். கொண்டு போய் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க 100 வருஷம் அவங்க கூட சேர்ந்து பேழை கட்டுது பாருங்க. தனி மனுஷனா கட்டியிருக்க முடியாது. இது போகுதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள. எனக்கு ரொம்ப பைபிள்ல பார்த்ததுல தாவீது பையன் சாலமோன் கெட்டு போயிட்டார், உங்களுக்கு தெரியும். சாமுவேல் பசங்க கெட்டு போயிட்டாங்க, ஏலியின் பசங்க கெட்டு போயிட்டாங்க. ஒரு சிலரோட பசங்க மட்டும்தான் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுல ஒண்ணு நோவாவுடைய பசங்க. இப்போ உங்க பசங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டுல தயவு செய்து குடும்பத்தோட ஒரு 1/2 மணி நேரமாவது பிரேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இருக்கிற பிஸி, அவங்க வந்து டியூஷன் போறாங்க, அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க, நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் வேலை பார்த்தா நல்லா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், குடும்பம் நரகத்துக்கு போயிடும். எண்ட் ஆஃப் த டே குடும்பம் நரகத்துக்கு போயிடும். எதையாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 hour ஆவது உட்காந்து ஃபேமிலியா ஒரு வசனத்தை வாசிச்சு ஒரு சின்ன பிரேயர் தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டம். உங்ககிட்ட கார் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்க மாட்டாரு. எசேக்கியேல் 8:6 சொல்றாரு ஆண்டவர், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார். சர்ச் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, எல்லா முறையும் நடக்குது, பலி நடக்குது, எல்லாம் நடக்குது. கர்த்தர் வெளியே இருக்கிறார். கர்த்தர் உள்ள இல்லையாமா? வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள அவர் இல்லைன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அவர் இல்ல. 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு சொல்லுது, இதோ வாசப்படியில் நின்று என் புறாவே, என் உத்தமையே, என் பிரியமானவளே கதவை திற. வெளியே நிக்கிறாரு. சபை பேசிக்கிட்டு இருக்கு உள்ள இருந்து. அதே நிலைமை தான் இன்னைக்கு நிறைய வீடுகள். கர்த்தர் இல்ல வீட்டுக்குள்ள. இந்த வயசானவங்க வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது கொஞ்சம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 70 வயசுல இருக்கவங்க, ஏங்க இப்படி டிவி எல்லாம் பாக்குறீங்கப்பா, சர்ச்சில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் உட்காந்து பைபிள் வாசிங்களேன்னு. இப்ப நீங்க என்ன பாத்தீங்க? இவங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்க. 60 ஆனவன தூக்கி கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுறான். கேட்டா சொல்றான், மாசம் மாசம் காசு கட்டிடுறோம், பாத்துக்கிறாங்க, நம்மளால வச்சு பாத்துக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் வீட்டுல ஒரு ஆளை போட்டு பாத்துக்குங்க. ஓல்டேஜ் ஹோம்ல கொடுக்குற காசை உங்களுக்கு அவங்க இருக்கிறது தடையாக நினைக்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், குடும்பம் என்பது தாத்தா பாட்டியும் சேர்ந்ததுதான் குடும்பம். தாத்தா பாட்டியே தேவையில்லைன்னா உங்க அப்பா அம்மா பிறந்த உடனே அவங்களை கொண்டு இருப்பார் ஆண்டவர். அந்த தாத்தா பாட்டியினுடையதான ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, அதுல ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு அனுபவம் இருக்கு. 60-70 ஆன உடனே தேவையில்லைங்கிற நிலை வந்துருது. அதனால என்ன ஆகுது? அவங்க வீட்டுல பாரமா தெரியுறாங்க. நோவாவுடைய குடும்பத்துல அடுத்த பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் மனைவிக்குள்ள போன தரிசனம் அவங்க பசங்களுக்குள்ள போச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம், அவங்க பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போச்சு. இன்னைக்கு புறஜாதியார் குடும்பம் கூட கூட்டு குடும்பமா இருக்கு, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கூட இருக்க மாட்டேங்குது. முடியல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, ரெபேக்கால கொண்டு போய் சாராள் கூடாரத்துல வைக்கிறான். யாரு? ஈசாக்கு. வசனம் அப்படித்தானே சொல்லுது, கொண்டு போய் தன் தாயின் சோகம் நீங்க சாராளின் கூடாரத்துல கொண்டு போய் வச்சான்னு இருக்கு. இன்னைக்கு போய் உங்க அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள உங்க மனைவியை வச்சிட முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுல இருக்கிற பெரியவங்கள, வயசானவங்கள என்ன நினைக்கிறோம்? வேண்டாம், பாரம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து விஷன் உங்களுக்குள்ள வருது இல்ல, அதே மாதிரி உங்க தாத்தா கிட்ட இருந்த விஷன் உங்க அப்பாக்குள்ள வந்துச்சு. இது தலைமுறை தலைமுறையா வர்ற விஷன். நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆளை கட் பண்ணி, இப்ப ஆபிரகாமுடைய விஷன் இருக்கு, யாருக்குள்ள வந்துச்சு? ஐசக்குள்ள. ஈசாக்குடைய விஷன் யாருக்குள்ள வந்துச்சு? ஜாக்கப்குள்ள. ஜாக்கப்புடைய விஷன் யாருக்குள்ள வருது? ஜோசப்குள்ள. அப்ப யோசேப்புக்குள்ள இந்த விஷன் தலைமுறை தலைமுறையா வந்து எங்க முடியணும்? கிரைஸ்ட்ல முடியணும். ஆபிரகாமின் சந்ததி எங்க வருது? கிறிஸ்துவுக்குள்ளாக வருதுன்னு சொல்லுது கலாத்தியர்ல. அப்ப இது ஒரு செயின். நீங்க அதை கட் பண்றீங்க, வந்து கட் பண்றீங்க. அப்பாவுடைய விஷன் பையனுக்குள்ள வந்தோன்னா அப்பாவை தூக்குங்கிறீங்க. தேவையில்லை. நீங்க சும்மா எங்க அவங்களெல்லாம் வச்சு என்னெல்லாம் பார்க்க முடியாது. திருப்பியும் சொல்றேன், நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் சொல்லுது, அவன் தன் விஷனை முழுவதுமாக அவர்கள் கொண்டு போயிருந்தான். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு அவனுக்கு சர்ச் கிடையாது, பைபிள் கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவ்வளவுதான். அப்படிதான் பைபிள். எப்படி இவ்வளவு விஷயத்தை அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு? இன்னைக்கு இவ்வளோ ஒரு என்லைட்டிங்கான வேர்ல்டு இது.
அவ்வளவு ஒரு டெக்னாலஜி நாலேஜ்ஃபுல் வேர்ல்டு அது. இன்னைக்கு நம்மளால அந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ கொண்டு போக முடியலையே. முழு குடும்பமும் போகுமான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதே. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எதுவுமே இல்லாம எப்படி அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு? ஒரு ஆடு மேய்க்கிற யாக்கோபு தன் தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஒரு துறவு தோன்ற அல்லது விதை விதைக்கிறதான ஐசக்கு தன்னுடைய தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஏன் இன்னைக்கு படிச்சவங்களால கொண்டு போக முடியல? கேட்டா சொல்றோம், நான் அதை படிச்சிருக்கேன், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, ஐடி முடிச்சிருக்கேன், ஏஐ முடிச்சிருக்கேன், என்னென்னமோ சொல்றீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டே போக முடியல உங்களால. காரணம் என்ன? இன்னைக்கு உலக நாலேஜ் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்ல. இன்னைக்கு உலக நாலேஜ் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருச்சு, வசதி வாய்ப்புகளை கொடுத்துருச்சு. திருப்பியும் சொல்றேன், இனி வரும் பலனை ஆவிக்குரிய நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கும். அதெல்லாம் வயசான தெரிஞ்சுக்கலாம். வயசாகிற வரைக்கும் வருகை தாமதிக்குமா தெரியாது, எப்ப வேணாலும் வருகை வரும். அப்ப முதலாவதாக வேதம் சொல்லுது, நோவா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுவனாய் இருந்தான். இரண்டாவது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். the family is very important. அதுதான் கர்த்தருடைய விஷன். கொண்டு போறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.